the lesson name is mapping skills. மேப்பிங் ஸ்கில்ஸ்னால் வரைபட திறன்களை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்ட்ரடியூஸ் மேப், அதாவது மேப்பை அறிமுகப்படுத்துறது. ஓகேவா? மேப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மேப்னா என்ன, வரைபடம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. டு ரீட் மேப்ஸ் யூஸிங் இட்ஸ் காம்போனன்ட்ஸ், மேப்பினுடைய கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. To gain knowledge of the latest techniques of mapping, namely GIS and GNSS, அதாவது லேட்டஸ்டான தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, GISனா குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் GNSSனா குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஸ்கில்ஸ். மேப்பிங் ஸ்கில்ஸ் ஆர் த பேசிக் to understand a map and to interpret the area depicted. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேப்பிங் ஸ்கில்ஸ்னால் வரைபட திறன் அப்படின்றாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் எ மேப் டு இன்டர்பிரேட் த ஏரியா. ஒரு ஏரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு மேப்பிங் ஸ்கில்ஸ் வந்து வேணும். அது மவுண்டெயின்ஸா, ரிவர்ஸா, வேலிஸா, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மேப்பிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேப்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் வித் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் எ ஸ்கேல், சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸ்கேல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, நிறையா மேப் நம்ம பார்க்கும்போது அந்த லைன்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ், லாங்கிடியூடு, லேட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஐடென்டிஃபை த பிளேசஸ். ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னா அந்த லைன்ஸை போட்டு மெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம அவங்க காட்டியிருக்காங்க. அப்போ அந்த வரைபடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமாக அந்த லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேல், அளவைகள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், அடையாளங்கள், குறியீடுகள், இதெல்லாம் மேப்பில் இருக்கும். அதை பார்த்து நம்ம எங்கே வந்து காடுகள் இருக்குது, எங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் இருக்குது, எங்கெல்லாம் வந்து செட்டில்மெண்ட்ஸ்னால் குடியிருப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்வேயிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த மெஷர்மெண்ட் ஆஃப் எ லேண்ட் ஏரியா. ஒரு ஏரியாவை வந்து மெஷர் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த மேப்பிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இடத்த அளக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் லெசன் டீல்ஸ் வித் த லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் மேப்பிங். அதாவது இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தோட இது வந்து என்ன ஆகியிருக்கு, கனெக்ட் ஆகியிருக்கு. ரிமோட் சென்சிங், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் சென்சிங்னா என்ன அப்படின்னா, தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம கிட்ட போய் அது டச் பண்ணாமலே நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அமேசான் காட்டுக்குள்ளார நம்ம டைரெக்டாக போயிட்டு சில இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியாது. அங்கே வந்து ஒரு டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இருக்கும், ஒரு நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம தூரத்தில் இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ரிமோட் சென்சிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். நேரடியாக கிட்ட போய் அதை டச் பண்ணாமல் தூரத்தில் இருந்தபடியே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங்னா தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு அர்த்தம். ஜிபிஎஸ்னா என்னன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GISனா குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் GPS. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பை வச்சு தான் நிறைய இடத்துக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ இதனுடைய எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இந்த GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு வேண்டிய இடம் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா பூமியில் என்னென்ன தகவல்கள் நம்ம பெறுறது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பெறதுக்கு பேர் GIS, குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம். அப்படின்னா கப்பலில் பயணம் செல்பவர்களும் இந்த சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ்ஃபுல்லாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அண்ட் வெப் மேப்ஸ் ஆஃப் த 21st century. இப்போலாம் வந்து 21st centuryயில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பங்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எ மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் எ ஜாகிரஃபர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபர்னா புவியியலாளர். அந்த புவியியலாளருக்கு முக்கியமான ஒரு கருவி, டூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் இல்லாமல் ஜாகிரஃபர் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த எர்த் சர்ஃபேஸ்
clearly and effectively through a combination of drawings, words and symbols. A map is a location guide. முக்கியமாக இதை எப்படி ஒரு ஜாகிரஃபர்னா புவியியலாளர்கள் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்ட்ஸ், வார்த்தைகளை வச்சு, அதனுடைய குறியீடுகளை வச்சு, அதனுடைய அடையாளங்களை வச்சு, இந்த இடத்துல இது இருக்குது, அந்த இடத்துல அது இருக்குது, இது இந்த கலரில் இருக்குது, ரிவர்ஸுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, மவுண்டெயின்ஸுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருப்பாங்க, வெஜிடேஷனுக்கு ஒரு கலரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாகிரஃபருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. மேப் இஸ் எ லொகேஷன் கைடு, நம்மளுடைய வழிகாட்டி. மேப்ன்றது என்னது? நம்மளுடைய வழிகாட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ கார்ட்டோகிராஃபர் இஸ் ஒன் ஹூ மெஷர்ஸ், அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரேட்ஸ் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் டு கிரியேட் மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸஸ். முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல், கலாச்சார, கல்வி இவனுடைய நோக்கத்திற்காக ஒரு கார்ட்டோகிராஃபர்னா யாருன்னா இந்த வரைபடத்தை வரையறாரு இல்லையா, அவருக்கு பேர் கார்ட்டோகிராஃபர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனலைசிஸ், மெஷர், அளக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுறாரு, இன்டர்பிரிட்டேஷன், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை நமக்கு தராரு. எந்த பர்பஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விளக்கப்படங்களை தராரு, விளக்க வரைபடங்களை தராரு. என்ன பர்பஸுக்காகனா அரசியல், கலாச்சார, கல்வி நோக்கத்திற்காக நமக்கு இதை ஒரு வடிவமைச்சு நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாக அவர் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்ஸ் கேன் ஷோ எ ஹோல் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஃபுல்லாக காட்டும், அப்புறம் ஹோல் வேர்ல்டையே காட்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ மேப்பு ஒரு சின்ன பகுதியையோ அல்லது முழு பகுதியான உலகத்தையோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரான் டு எ ஸ்கேல் அண்ட் டைரக்ஷன்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும், டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மேப்ஸ் ஹாவ் எ லெஜெண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் கலர்ஸ் யூஸ்ட் ஆன் இட். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ரிவர்ஸ்னா என்ன கலரில் ரிவர்ஸ் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருந்தால் ரிவர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கான சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிவருக்கு ஒரு சிம்பிள், பார்க்குக்கு, இதெல்லாம் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான குறியீடுகள், அடையாளங்களை லெஜெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்குது, எங்கெங்கே மவுண்டெயின்ஸ் இருக்குது, எங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இதெல்லாமே அதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, த ஆர்ட் ஆஃப் மேப் மேக்கிங் இஸ் கால்டு கார்ட்டோகிராஃபி. அதாவது இந்த வரைபடத்தை வரைகிற அந்த கலை இருக்கு இல்லையா, அந்த கலைக்கு பேர் கார்ட்டோகிராஃபி, அந்த வரையவருக்கு பேர் கார்ட்டோகிராஃபர். அந்த வரைகிறது இருக்கு இல்லையா, அந்த கலைக்கு பேர் கார்ட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மேப். மேப்பினுடைய முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a map should include the following components, namely the title, scale, direction, grid system, projection, legend, conventional signs and symbols. ஏற்கனவே பார்த்தோம் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நிறைய அடையாளங்களை பற்றி பார்த்துருக்கோம். டைட்டில்னா ஒவ்வொரு மேப்புக்கும் இப்போ டீப்பாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு மேப்புக்கும் டைட்டில் இருக்கும். அதை இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா title, it indicates the purpose of the theme of the map. Example, India physical map, India river map, political map, world map. இந்த மாதிரி இது என்ன மேப்ன்ற ஒரு டைட்டில் டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, வெர்டிகல் லைன், அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன், இந்த மாதிரி நீங்கள் சில மேப்பில் இன்னும் நிறைய லைன்ஸ் இருக்கும் சரியா. அந்த லைன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்கேல்ஸ், அளவைகள். ஒவ்வொரு அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை, அது எத்தனை செகண்ட்ஸில் இருக்குது, அதனுடைய மினிட்ஸை காட்டுது. இந்த மாதிரி ஹவர்ஸை காட்டுறதுக்கெல்லாம் லைன்ஸ் இருக்கும், நிறைய லைன்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். அந்த டிகிரிஸை காட்டுறது, இதுக்கெல்லாமே அந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எ ஸ்கேல் இஸ் எ ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் டு த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். மேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கிரவுண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் எல்லாத்தையும் அடைக்க அந்த மேப்புக்குள்ளார கொண்டு வரணும். ஸோ அது ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் அவங்க கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 மெத்தட்ஸில் கொண்டு வராங்க. என்னென்ன மெத்தட்ஸ் These 4 main directions are called the cardinal directions. இந்த டைரக்ஷன்ஸ்க்கு பேர் cardinal directions. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்லேயும் ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது. மேலே சில நேரம் ஒரே அம்புக்குறி போட்டு இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில நேரத்தில் 4 டைரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்வர்டில் இருக்கிறது நார்த்து, அதே டவுன்வர்டில் இருக்கிறது சவுத்து. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது ஈஸ்ட் டைரக்ஷன், லெஃப்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட் டைரக்ஷன். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இன் பிட்வீனில் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது சவுத் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது சவுத் வெஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது நார்த் வெஸ்ட். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அதை கார்டினல் டைரக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. முக்கியமான 4 டைரக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.